கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு நம்ம கொடுத்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துங்க. 122வது சங்கீதம். சங்கீதம் 122, 751 பக்கம், 7ஆம் வசனம். 122:7 நான் வாசிக்கிறேன். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் நமக்கு இந்த மாசத்துல 2 காரியம் சொல்றார். சுகம், சமாதானம். சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்களேன். சுகம், சமாதானம். அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நல்லா கவனி. இதெல்லாம் இருக்குன்னா முதல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கு. அதான் முக்கியம். அவர் இல்லாம எதுவுமே இல்லை. அப்போ பாருங்க, ஒரு 2 வசனத்தை வாசித்துட்டு இன்னைக்கு அதில் பின்பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுகம் இருப்பதாக, அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சண்டே நம்ம இந்த சமாதானத்தை குறித்து பார்ப்போம். சரியா? 48ஆம் சங்கீதம் எடுத்துங்க. 48ஆம் சங்கீதம் 13 முதல்ல வாசிங்க. 13 பின்வரும் 48:13 பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். 122ல அலங்கம், அரண்மனை. அப்போ சமாதானம், சுகம் நம்ம குடும்பத்துல நம்ம எல்லைக்குள்ள இருக்கணும்னா இதை உற்று பாருங்கன்ற. எதை? அலங்கத்தை கவனிங்க. அடுத்தது அரண்மனைனா உங்க குடும்பம், உங்க வீடு. என்ன செய்யுங்க? உற்று பாருங்கள். உற்று பார்த்தா என்ன? நல்லா கவனிங்க. 14ஆம் வசனம் வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை சொல்லுங்க நடத்துவார். அப்ப அலங்கத்துக்குள்ள, அரண்மனைக்குள்ள தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறார் சொல்லுங்க? வாசம் பண்ணுகிறார். அவர் நம்முடைய தேவன் கடைசி வரைக்கும், மரண பரியந்தம், இல்லைன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடன் கூட சகல நாட்கள் செய்கிறேன், கூட இருக்கிறேன். இப்போ அந்த அலங்கத்துக்குள்ளே, அரண்மனைக்குள்ளே தேவன் எப்படி இருக்கிறார்? அதே 48ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் வாசிங்க. அதன் அரண்மனைகளில் தேவன் சொல்லுங்க உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. அடைக்கலம் வேற, உயர்ந்த அடைக்கலம் வேற. பொதுவாகவே ஒரு ஆபத்துன்னவன உடனே என்ன செய்வாங்க? ஒரு புயல், ஒரு வெள்ளம், பாதிப்பு இதெல்லாம் வரும்போது கவர்மெண்ட்டே சொல்லுவாங்க, டிவியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மற்ற எல்லா ஊர்லலாம் சொல்லுவாங்க, நல்ல உயரமான இடத்துக்கு போயிடுங்க, ஸ்ட்ராங்கான பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. புரியுதா? அப்போது அந்த வெள்ளம், அந்த பாதிப்பு, என்ன இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் உயர்ந்த ஒரு இடம், அடைக்கலம் நம்மளை என்ன செய்ய சொல்லுங்க? பாதுகாப்பு. அதே போல் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறாங்க சொல்லுங்க? உயர்ந்த அடைக்கலமாய் தேவன் நம்ம மத்தியிலே சொல்லுங்களேன் அறியப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே 46ல இந்த பக்கம் வாசிங்க. 5ஆம் வசனம். தேவன் அது நடுவில். அப்ப நம்ம குடும்பத்துல யார் இருக்கிறது சொல்லுங்க? 46:5 தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அப்படின்னா ஒவ்வொரு காலையில, ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன செய்கிறார் சொல்லுங்க? அதற்கு சகாயம் பண்ணுகிறார், உதவி செய்கிறார், கிருபை கொடுத்து நடத்துகிறார். ஆகையினால உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க எல்லைக்குள்ள சமாதானமும் சுகமும் என்றென்றைக்கு சொல்லுங்க நிலைத்திருக்கும். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. இந்த 3 நமக்கு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சுகம், சமாதானம், தேவ சித்தன்றதை அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க, வாய் திறந்து. நான் சுகமா இருப்பேன் சொல்லுங்களேன். சுகமா இருப்பதே சொல்லுங்க தேவனுடைய சித்தம். 2வது, அந்த சுகம் எப்படி வரும்னா விசுவாசத்தினால வரும். தேவன் மேல வைக்கிற விசுவாசம். எவரையும் குணப்படுத்த அவராலே ஆகும், எதையும் செய்ய அவராலே ஆகும். நான் மாம்சமான யாவருக்கு தேவனாகி கர்த்தர் என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கான்னு கேட்கிறார். அப்போ அவரால் சுகப்படுத்த முடியாத வியாதி இந்த உலகத்தில். அப்போ 2வது, முதல்ல சொல்லுங்க தேவனுடைய சித்தம் நான் சுகமா இருப்பது. 2வது, தேவன் மேல விசுவாசம் வைத்தா எதையும் குணமாக்குவரால முடியும் நம்பணும். 3வது, அது அந்த ஆண்டவர் அதை செய்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். புரியுதா? 3 வேணும். சொல்லும். முதல்ல தேவ சித்தன்றதை அறிந்து கொள்ளணும், தேவன் மேல விசுவாசம் வைக்கிறோம். 3வது, அந்த தேவன் அதை செய்கிற வரைக்கும். ஏசாயால ஒரு வார்த்தை இருக்கும், நல்லா கவனிங்க.
இதை செய்கிற வரைக்கும் அவர் என்ன செய்யாதீங்க, அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அமெரிக்கையான ஸ்தலமாக அதை மாற்றுகிற வரைக்கும், நம்பர்லாம் சொல்லலை, அந்த வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்துறதுல சொல்கிறேன், புரியுதா? அதை என்ன செய்யுங்க, அமர்ந்திருக்க விடாதீர்கள். ஜபத்தில் என்ன செய்யுங்க, அவரை தேடிக்கிட்டே இருக்கு. அப்போ விடாப்புடியான ஜபம், தேவ சித்தம் நான் சுகமாக இருப்பது. மூணாவது, இதையெல்லாம் செய்ய அவரால் முடியுன்ற விசுவாசம். மூணுத்தையும் ரொம்ப சுருக்கமாக பார்த்துட்டு இந்த பகுதி முடிப்போம். ஞாயிற்றுக்கிழமை அந்த சமாதானத்தை குறித்து பார்ப்போம். முதல்ல கவனிங்க, எல்லாருக்கும் தேவ சித்தம் என்ன, நாம் சுகமாய் இருப்பது. 3 யோவான் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 2ஆம் வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிற போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். இப்போ நம்ம எல்லா குடும்பங்களும் ஆண்டவருடைய சித்தம் என்ன சொல்லுங்க, சுகமாய் இருப்பது. இந்த மூணுத்துக்குமே மத்தேயில நம்ம பார்க்க போறோம். மத்தேயில மூணுத்துக்குமே ஆண்டவர், இந்த மூணுத்துக்கும் தேவ சித்தம், 2வது விசுவாசம், 3வது ஜபம். மூணுத்துக்குமே மத்தேயில 3 சம்பவத்தை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்து முடிப்போம். தேவ சித்தம் நம்ம சுகமாக இருப்போம். மற்ற 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு குஷ்டரோகி அவருக்கு முன்பாக வந்து இதை மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும், புரியுதா? குஷ்டரோகி அவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமான, வாசிங்க 1, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். அப்போ அவருக்கு முடியும், ஆனால் என்னை சுத்தமாக்குறது அவருக்கு சித்தம் இருக்குதான்றது தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல சுகமாகன்னு சொல்ல, முதல்ல என்ன சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. அப்போ நல்லா கவனிங்க, தேவ ஜனங்கள் ஒருவரும் வியாதியோடு இருப்பது தேவ சித்தமே இல்லை. கையை வைத்து சொல்லுங்க, தேவ சித்தம் என்ன சொல்லுங்க, நம்ம சுகமாய் இருப்பது. அதுதான் சொல்றாரு, கையை நீட்டி மனதுருகி, மார்க்கில் ரொம்ப நல்லா இருக்கும், மனதுருகி கையை நீட்டி முதல் சொன்ன வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு, சொல்லுங்க நீ சுத்தமாக. புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, ஒருவரும் வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, சுகமாய் இருப்பதே தேவனுடைய சித்தம். அந்த சுகம்ன்றதுல கூட பார்த்தீங்கன்னா 2 அர்த்தம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரிட்டி இருக்கும், தமிழில் சுகம். அப்புறம் 2மே வச்சிங்க, சுகமாக ஆரோக்கியமாக இருக்குது தேவ சித்தம், ப்ராஸ்பரிட்டினா செழிப்பா, புரியுதா, நல்லா இருக்குது. பொதுவாகவே இன்னைக்கு எல்லாரும் என்ன கேட்போம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அர்த்தம், அது சுகம் மாத்திரம் இல்லை, உங்கள் சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்கா. ஒரு வசனம் வாசிங்க, அப்போ தான் அது புரியும். எரேமியாவில் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யாரோ ஒருத்தர் வாசிங்க. எரேமியா 33:6. எரேமியா 33:6. அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை. இங்கே 2 புரியுதா, ஆரோக்கியம் சமாதானம். இப்ப இதில் என்ன சொல்றாரு, இந்த முதல்ல சுகத்தை குறித்து பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன செய்வானா, சௌக்கியமும் ஆரோக்கியமும். சௌக்கியம்னா அதான் அந்த செழிப்பு, சேமம். ஒரு சிலர் அப்படிதான் சொல்றோம், சேமமா இருக்கியா, சேமமா இருக்கு, புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, சௌக்கியம்னா எல்லாமே அதில் அடங்கிடும். 2வது ஆரோக்கியம் உண்டாக்கி வரப்பண்ணி அவர்களை நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, குணமாக்குவேன். கைகளை வைத்து கத்தரை சூத்திரமானவமா, கத்தர் நல்லவர். அப்போ ஒருவரும் வியாதியோடு இருப்ப தேவ சித்தம் அல்ல. முதல்ல அறிந்து கொள்ளணும், நான் சுகமாக இருப்பதே தேவனுடைய சித்தம். 103ஆம் சங்கீதத்தில் முதல் வாக்கு தத்துவம் பார்த்தீங்கன்னா மறவாதேன்னு சொல்றார், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. 3ஆம் வசனம் 103:3 சொல்லுங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் நோக்கி, அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, வாசிங்க, நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. உன் அக்கிரமங்களை சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்ற, சந்தேகம் இல்லாத ஒரு விசுவாசம் என்ன, ஆண்டவரின் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடும். அது நமக்கு நல்லா தெரியும், புரியுதா? என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்து அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னா மன்னிக்கிறான்ற நிச்சயம் நமக்கு இருக்கு. அப்போ அதே போல அக்கிரமங்களை எப்படி மன்னித்தாரோ அதே போல நோய்களை என்ன செய்தார் சொல்லுங்க, குணமாக்கினார். அப்போ நம்ம சுகமாய் இருப்பதே தேவ சித்தம், புரியுதா? ஒரு வியாதியோடு இருப்ப தேவ சித்தம் அல்ல. அப்போ எந்த அளவுக்கு நீங்க இந்த பாவத்தை மன்னிச்சுட்டாரு நீங்க நம்புறீங்களோ அந்த அளவுக்கு என்ன வியாதி என்ன செய்தார், சிலுவையில சுமந்து தீர்த்தார், புரியுதா? மற்ற 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தா திரளான மக்கள், அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள், வியாதியாக இருக்கிற 8ஆம் அதிகாரம் 16 வாசிங்க, 8:16.
அதற்கு பிறகு 2வது பாயிண்ட் போயிடுவோம். 8:16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும், சொல்லுங்க, ஒருத்தர் 2 பேர் விட்டு வச்சார் போட்டுக்குது, பிணியாளிகளை சொல்லுங்க எல்லாரையும் குணமாக்கினார். இன்னொரு இடத்துல பார்த்தா அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு வியாதியோடு இருப்ப தேவனுடைய விருப்பம் அல்ல, சித்தம் அல்ல. நம்ம சுகமாக இருப்பதுனால இதான் முக்கியம். உங்கள் மைண்டில் இருக்கணும். என்ன பலவீனம் வந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. நான் சுகமாக இருப்பதா தெய்வ சித்தம். எப்படி இயேசு என் பாவத்தெல்லாம் சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை பாவத்தில் மன்னித்து என்னை மீட்டெடுத்தாரோ, அதே போல வியாதியை என்ன செய்தார் சுமந்து தீர்த்து விட்டார். நான் சுகமாக இருப்பதா தெய்வ சித்தம். புரியுது? அப்போ அதை போல அங்கே வந்த எல்லாரையும் என்ன செய்தார் சொல்லுங்க, பிசாசின் பிடிந்து விடுதலையாக்கி பிணியாளிகள் எல்லாரையும் என்ன செய்தார், சுகமாக்கினார். எப்படின்னா அவர் தாமே 17 நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. இது தேவனுடைய வாக்கு தத்தம். புரியுதா? எப்படி பாவத்துக்காக ஆண்டவர் மரித்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டுவது தெய்வ சித்தம், அதே போல எல்லா வியாதி ஆண்டவர் சுமந்து தீர்த்தது. பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தார் சொல்லுங்க, அவர் சுமந்து தீர்த்தார். அப்போ முதல்ல தேவ சித்தம் சொல்லுங்க, வாயை திறந்து. நான் சுகமா சொல்ல மாட்டீங்களா? தேவ சித்தம், நான் சுகமா இருப்பது. 2வது தேவன் மேல விசுவாசம். புரியுதா? இது இப்போ அதே மத்தேயில 9ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல, அப்பொழுது 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்குள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். அப்ப நல்லா கவனிங்க, 2வது சுகம் எப்படி? தேவன் மேல விசுவாசம். புரியுதா? என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் உனக்கு இந்த சுகத்தை கொடுத்தது. உன் விசுவாசம் உன்னை என்ன செய்து சொல்லுங்க, ரட்சித்தது. இதை மார்க்கில் ரொம்ப தெளிவா ரொம்ப விளக்கமா போடும். அநேக வைத்தியர்களால் என்ன செய்யலாம், அதிக வருத்தப்பட்டு உண்டானதெல்லாம் செலவாக்கி, புரியுதா? யாருமே வியாதியோடு இருக்கணும் யாருமே விரும்புறதில்லை. எப்படியாவது சுகமாகணும். எவ்வளோ பணம், ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் பரவாயில்ல, நான் சுகமாக வாழ்கிறது தான் எனக்கு விருப்பம்ட்டு என்ன செய்யற, செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் போகிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, தேவன் மேலே விசுவாசம் வைக்கும். இதை சுகமாக்க அவரால் முடியும். இந்தம்மா கடைசி சான்ஸ் தான் நினச்சி, எவ்வளோ டாக்டர்கிட்ட வைத்தியர்கிட்ட போயிட்டேன், சுகமாகலை, ஆசையெல்லாம் செலவாச்சு சுகமாகலை, பணமெல்லாம் செலவாச்சு சுகமாகலை. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த இயேசு இந்த வழியாக வராரு, அவர்கிட்ட போனால் நிச்சயம் எனக்கு சுகம் கிடைக்கும். இன்னும் ஒரு இருதயத்தில் விசுவாசம், அவரை தொட்டுட்டா சுகம் கிடைக்கும். அப்போ திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி, இதெல்லாம் மார்க்கில் நல்லா விளக்கமா, திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறதுனால அப்போ அவரை தொட முடியுமா தெரியலையே, எப்படியாவது கிட்ட போய் கையை நீட்டி அவர் போற வழியில அவருடைய அந்த அங்கியை தொட்ட விட போதும். ஆனால் தான் அங்கே போட்டிருக்கு, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை, 21 கடைசி வார்த்தை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். அப்போ விசுவாசித்தால் அதை என்ன செய்தால் சொல்லுங்க, செயலிலே காட்டினார். அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு 2வது தேவன் என்னை சுகமாக்க அவரால் முடியும். 2 குருடர், அதே மத்தையில இன்னொரு பின்னால் படிச்சு பார்த்தீங்கன்னா 2 குருடர் வராங்க, வந்து தாவீதின் குமாரன் இயேசுவை எங்களுக்கு என்ன செய்யுங்க, இறங்கணுன்னே நாங்கள் என்ன செய்யணும்னு பார்வை அடையணும். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்குறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சொன்ன உடனே சுகமாக்கிருக்கலாம், ஒரு வார்த்தை கேட்குறார். இப்போ நான் என்னால் உங்களை சுகமாக்க முடியும், நீங்கள் நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களான்னு அவங்க சொல்கிறாங்க, ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போது உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள்ன்ற உடனே 2 குருடர்கள் சொல்லப்போ நல்லா கவனிங்க. முதல்ல சொல்லுங்க, தேவ சித்தம் சுகமாக இருப்பது. 2வது எந்த வியாதியாக இருந்தாலும் அவரால் சுகமாக்க முடியுன்ற விசுவாசம் நம்பிக்கை. அந்த அம்மாவுடைய வாழ்க்கை தான் நமக்கு அந்த நல்ல எக்ஸாம்பிள். 12 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கிறான், எவ்வளோ டாக்டர்கிட்ட போயிருக்கிறேன், எவ்வளோ பணம் செலவாச்சு, சுகமாகல. ஆனால் அவங்க நம்பிக்கை விடல, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இயேசு எப்படியா தொட்டுடணும்.
அப்பா இயேசுவை தொட முடியல, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவள் என்ன செய்தால் சொல்லுங்க, ஆரோக்கியம் அடைந்தாள். ஏசாயா 53 அதிகாரம் அருமையான அதிகாரம், எல்லாருக்கும் தெரியும். சிலுவை பாடுகள் மூலமா நமக்கு கிடைத்த புண்ணியங்கள், ஆசீர்வாதங்கள், புரியுது? அதில் தான் சமாதானம் வரும், சுகம் வரும், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோன் இருக்கும், புரியுதா? இதை போல எல்லாமே ஆத்தும ரட்சிப்பு, ஆத்துமா விடுதலை, இதெல்லாமே அதில் இருக்கும். அது ஒரு அந்த அதிகாரம் முழுசும் இருக்கிறதுக்கு கீ என்ன தெரியுமா? முதல் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்போ 53 அதிகாரத்துல அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா ஆண்டவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டதை என்ன செய்யணும்? கேள்விப்படுறது பெருசு இல்லை, அந்த மாதிரி கேள்விப்பட்டாங்க, ஆனா அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவர் குணமாக்க முடியும்ட்டு என்ன செய்தாங்க? விசுவாசத்தை செயல்ல காமிச்சாங்க. யாக்கோபுல இருக்கும், புரியுதா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ அந்த விசுவாசத்தை செயல்ல காட்டுறாங்க. அவ்வளோ பலவீனம், 12 வருஷம் ஊதுற போக்குன்னா பாருங்க, எப்படி இருந்தாமல் நிற்க கூட முடியாது, எப்படியாவது தொட்டுருவேன் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சு விசுவாசத்தோடு தொட்டா சுகமாயிடும். அதே போலதான் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு? அப்ப யாருக்கு அவருடைய வல்லமை வெளிப்படும்? யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய வல்லமை சொல்லுங்க வெளிப்படும். முதல்ல சுகமா இருப்பது தேவ சுத்தன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது, இதை சுகமாக்க அவரால் முடியும். எத்தனையோ டாக்டர் சொல்ல இதுக்கு மருந்தே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இன்றைக்கே எத்தனையோ வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க, முயற்சி செஞ்சுனே இருக்கிறாங்க. மனிதர்கள் அழியக்கூடாதுன்னு. அப்போ நல்லா கவனிங்க, எதுவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் அதுக்கு மருந்து இருக்குதோ இல்லையோ, அவரால் சுகமாக்க முடியுன்ற நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு இருந்தா கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ரெண்டாவது விசுவாசம். மூணாவது கடைசியா நான் சொன்னேன், கவனிங்க, விடாப்பிடியான ஜபம். சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டீங்களா? விடாப்பிடியான ஜபம். மத்தேயிலே அதிலே பாருங்க 15 அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கானானிய ஸ்திரீ போன வாரம் கூட பிரியா மெசேஜ் எடுக்கும்போது சொன்னான். அது போன வாரம் விசுவாசத்துக்கு அடையாளம் அப்படின்ட்டு பார்த்தோம், புரியுதா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படி. இப்போ இங்க அந்த அம்மா வராங்க இயேசுகிட்ட, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, என் மகள் 22 பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அப்போ வேதனை கொடுக்கறது பிசாசு, ஆண்டவர்கள். நல்லா கவனிங்க, வேதனை கொடுக்கறது பிசாசு. ஒரு மனுஷனும் சுகமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஆனா ஆண்டவருக்கு எது பிடிக்கும்? சுகமா இருக்கிறதா பிடிக்கும், சந்தோஷமா இருக்கிறதா பிடிக்கும். அவனுக்கு சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. கொடிய வேதனைப்படுகிறாள். உடனே 23 இது நான் அடிக்கடி பார்த்ததால அந்த பாயிண்ட் மாத்திரம் சொல்றேன், ஒரு வார்த்தையும் சொல்லல, அமைதியா இருக்கிறான். உடனே சீட்டர்கள் சொல்றாங்க, இந்த அம்மா பின்னால் கூப்பிட்டுட்டே இருக்க, ஏதாவது சொல்லி கொஞ்சம் அனுப்பிடுங்க. அப்போ ஆண்டவர் வாயை திறந்து முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? காணாமல் போன ஆடுகளாகிய 24 இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நான் யாருக்காக வந்தேன்? இஸ்ரவேல் ஜனத்துக்காக. நிஜமாவே அவர் இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான் வந்தார், யூதா கோத்திரத்தில் பிறந்தார், அது உண்மைதான், சரித்திர சான்று. ஆனா அதை என்ன கவனிங்க, அதுக்காக நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல. நீங்க எந்த அளவுக்கு அவர் இந்த ஜபத்துல நிக்கிறீங்களா இல்ல விட்டு போயிருங்களா? ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், புரியுதா? அவங்களுக்காக நான் வந்த, உனக்காக இல்லை. நீ கானானிய ஸ்திரீன்னு அர்த்தம், தேவனை அறியாத புறஜாதி மக்கள் அப்படின்னு. அப்படியே நம்மளாம் இறமையா கானானிய ஸ்திரீ தான் இன்னைக்கு நம்மளும் புறஜாதி மக்கள். ஆனா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே இன்னைக்கு தேவன் என்ன செய்திருக்க, அவருடைய பிள்ளையை நம்மளை என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, அப்போ தேவனுடைய சுத்தம் அவர் சொன்ன மாதிரி அவர் டெஸ்ட் பண்றார். அவர் அப்படி இல்லை. அப்போஸ்தலனோட 10:10 பேதுரு கொர்நேலியு வீட்டில் பேச தொடங்க முதல் வார்த்தை என்ன? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போ இது என்ன? அப்போ பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஆனா சொல்றார், உனக்கெல்லாம் பண்ணமா யோசிக்க வேண்டிய விஷயம்ன்ற மாதிரி. ஆனா அவர் என்னது? பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, புரியுதா? அப்போ இவர் சொல்ற அவங்களுக்காக நான் வந்தேன்றார். ஆனா நல்லா கவனிங்க, இன்னைக்கு அது அன்னைக்கு அது அந்த அம்மா போராடி இப்படி ஜெபம் பண்ணி என்ன பண்ணுச்சு? சுகத்தை பெற்றுக்கொள்ளுது பிள்ளைக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம அந்நிய ஜாதிகர் அல்ல. நல்லா கவனிங்க, இது ஒரு 2 வசனம் வாசிங்க, அப்பதான் புரியும். யோவான் 1 அதிகாரம் 1:11 வாசிங்க. முதல்ல 1:11.
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னதான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தாரு. அவருக்கு சொந்தமானதுல தான் வந்தார், யூதா கோத்திரத்துல தான் வந்தாரு. ஆனா அந்த ஜனங்களை அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அப்போ அடுத்த சான்ஸ் யாருக்கு வருது? பின்னால் அதே போல அதை திருப்பி அதை விளக்குறேன். அடுத்த சான்ஸ் வருது, நமக்கு வருது. இப்போ அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய நாமத்தின் மேல் 12 விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்க்கு சொந்தமானவங்க ஏற்றுக்கல, நம்ம ஏற்றுக்கொண்டபடினாலே அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இந்த இயேசுன்ற நாமத்தின் மூலமா சொல்லுங்க. தேவன் உண்டாக்கின சுகம், ஆரோக்கியம், சமாதானம், எல்லா நன்மைகள் நமக்கு கிடைத்தது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமானதான் 3:16 சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரானே குமாரனை சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அப்போ எவனோன்னு அர்த்தம், அது யூதாவா இருந்தாலும் சரி, வேற எந்த கோத்திரமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த அந்நிய ஜாதியா இருந்தாலும் சரி, இந்தியனா இருந்தாலும் சரி, உலகத்துல ஒரு சிச்சு குட்டி குட்டி நாடெல்லாம் இருக்கு. அப்படி எந்த ஒரு தேசத்துல பிறந்திருந்தாலும் புரியுதா, யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அதே போல அத்தனை பேருக்கு என்ன உண்டு சொல்லுங்க? சுகம் உண்டு. அப்போ அவரை டெஸ்ட் பண்ற. இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் நான் வந்தேன், நான் உனக்காக வரல. அது சொன்னோன்னே இந்தமா சரி நீ உங்கள் ஆளுங்களுக்கு இறங்குங்க. நம்மளை போல ஆளுங்க அப்படி கோவம் தானே வரும். நீங்கள் போய் ஒருத்தட்ட போய் ஒரு உதவி செய்ய, உனக்கெல்லாம் நான் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தானே போகணும். சரின்ட்டு போயிடுவோம். ஆனால் அந்தம்மா போல பாருங்க. இப்போ அடுத்தது 25 வாசிங்க. அந்த அங்கே வாங்க, மத்தேயு 15. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அடுத்த வாய்ப்பு. முதல்ல ஜெபமணி கூப்பிட்டு பார்க்குறா. ஆண்டவர் இப்படி பேசுகிறார், கொஞ்சம் அப்படி வித்தியாசமா. நிஜமா அவர் அப்படி இல்லை, பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி பேசுகிறார். உடனே என்ன பண்ணுறார்? அந்தம்மா காலில் விழுந்து அவரை பணிந்து கொண்ட உடனே இப்போ அடுத்த வார்த்தை அவர் பேசுறார். அவர் அவளை நோக்கி வாசிங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அடுத்தது டெஸ்ட். நீ இன்னும் ஜபத்துல இருக்கிறியா இல்ல விட்டு போயிரியா? பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கூடாது? நாய்க்குட்டிகளுக்கு. அப்போ பொதுவாகவே வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா நம்ம அப்படிதான் செய்யறோம். பெரும்பாலும் சாப்பிட்டு மீதியெல்லாம் என்ன பண்ணுறோம்? எடுத்துட்டு போய் நாய்க்கு போடுறோம். இப்போ பிள்ளைக்கு இருக்கிற பங்கு நாய்க்கு போட மாட்டோம். புரியுதா? பிள்ளைங்களாம் சாப்பிட்டு திருப்தி ஆன பிறகு, முதல்ல லூக்கால இருப்பான்னு நினைக்கிறேன், பிள்ளைகள் முந்தி திருப்தி ஆகட்டும் அப்படின்னுவாங்க. புரியுதா? அப்போ திருப்தி ஆன பிறகு மீதி இருக்கிறது எதுக்கு? நாய்க்குட்டிகளுக்கு. அப்படின்னும் போது இந்த அம்மா தன்னை இப்படி ஒரு மாதிரி பேசுறாருன்ட்டு கோவப்படாம அந்த அம்மா சொல்லுது, வாய் திறந்து சொல்ற. வாசிங்க 27. அதற்கு அவள் சொல்லுங்க, மெய்தான் ஆண்டவரே. நல்லா கவனிங்க, யார் ஆண்டவர்கிட்ட சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்னா முதல்ல எதிர்த்து நிற்காம எஸ் லார்ட் சொல்லுங்க. வாய் திறந்து ஆமா ஆண்டவரே நீங்க சொன்னபடிதான், மெய்தான் ஆண்டவர், எஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளுக்கு தின்னுமே அப்படின்னு அந்தமா சொல்றாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு இருக்கிறத பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ஆனா நாய்க்குட்டிக்குன்னு ஏதோ ஒரு சின்ன பங்கு இருக்கணும், மீதி 6 பங்கு இருக்குல்ல, அதை கொடுத்தா போதும், என் பிள்ளை என்ன செய்யறோம்? சுகமாயிடும். அப்ப நல்லா கவனிங்க. இப்போதான் ஆண்டவர் வாயத்தர சொல்றாரு, ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடப்ப. நல்லா கவனிங்க, ஜபத்துல உறுதியாய் நிலைத்திருங்க, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. அந்த லூக்கா 18 அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை தொந்தரவு தாங்காம இறக்கம் செய்யணும்னு சொல்லிட்டான். அங்கதான் சொல்றாரு, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சொல்லுங்க, நியாயம் செய்வார் இருப்பாரோ, சீக்கிரத்தில் என்ன செய்வார்? நியாயம் செய்வார். அப்ப நிச்சயமா சொல்ற, ஆண்டவர் நிச்சயமா இறங்குவார். அவர் என்ன செய்வார்? ஒரு நாளும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, விடாப்பிடியா ஜெபம். அந்த 123 பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2ஆம் வசனம், இதோ வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிறது போல
வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்கிறது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நாங்கள் உங்களை விட்டு போவே மாட்டோம், எங்களுக்கு இரக்கம் சொல்லுங்க, வாய் திறந்து எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், நான் கேட்கிற காரியத்தை கர்த்தர் எஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க, விடமா. பிரதமா அப்படி விடாப்புடியா ஜெபம் பண்ணதால ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி ஆக கடவுள் சொன்னவன அந்நேரமே அந்த மகளை என்ன செய்தால் சொல்லுங்க, ஆரோக்கியமானால். அப்போ நல்லா கவனி. அதுக்காக இன்னைக்கு அப்படி ஆண்டவர் சொல்லுவாரா? நம்ம நாய்க்குட்டியா சொல்லுங்க? இல்லை, நம்மளாம் யார் நாய்க்குட்டி இல்லை. நம்மளாம் யாரு? தேவனுடைய. அதை குறித்து ஒரு 2 வசனத்தை வாசி முடிச்சிருவோம், அவ்வளோதான். கலாத்தியர் எடுத்துங்க. கலாத்தியரில் 3ஆம் அதிகாரம் முதல்ல 26 வாசிங்க. 3:26. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்த பிறகு இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் சொல்லுங்க. 26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அங்க பிள்ளை ஒரு குரூப், நாய்க்குட்டி ஒரு குரூப் பிரிச்சார். இப்போ கலாத்தியர் புறஜாதிகளுக்கு எழுதப்பட்டது. அப்போ நமக்கும் சேர்த்து தான் சொல்றாரு, நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம். என்ன அர்த்தம்? இயேசு எனக்காக இந்த உலகத்தில் பிறந்தார், இயேசு எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த விசுவாசத்தினால நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நான் யாரா இருக்கிறோமா சொல்லுங்க. நாய்க்குட்டிகள் எல்லாம் யாரு? நாங்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைன்னா அங்க முதல்ல சொன்னவர் அந்த உரிமை, பிள்ளைகளுக்கு இருக்க உரிமை இப்ப நமக்கு இருக்கு. சொல்லுங்க வாய் திறந்து. பிள்ளைகள்ட்டு அங்க யாரை மீன் பண்ணாரோ அந்த உரிமை சொல்லுங்க நமக்கு இருக்கிறது. புத்திரரா இருக்கிறீர்கள். அதிலே கலாத்தியரில் அடுத்து 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனா சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். தேவன் உண்டாக்கின அத்தனை ஆசீர்வாதத்துக்கு நன்மைக்கும் நம்ம சொந்தக்காரங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு தேவனேன்னு சொல்லி கூப்பிடுறது, தேவனேனாலும் அவர் தான் கூப்பிடுறோம். புரியுதா? ஆண்டவரே, ரட்சகரே, இயேசுவே எப்படி கூப்பிட்டாலும் அவர் தான் கூப்பிடுறோம். ஆனா ஒரு உரிமை என்னன்னா, நான் அவருடைய பிள்ளை. இவர் பரலோகத்தில் இருக்கிறவர் யார் சொல்லுங்க? என்னுடைய தகப்பன். அப்பா எப்படி கூப்பிடுறோமா சொல்லுங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர சுகாரத்தின் ஆவியை தேவன் நம்முடைய இருதயத்திலே தந்திருக்கிறார். 3 காரியம் பார்த்தோம், கவனிங்க. சுகம் வேணும்னா முதல்ல சுகமா இருப்பதா தேவ சித்தம். இதை நல்லா புரிஞ்சுங்க. 2வது, இது எந்த வியாதியா இருந்தாலும் சுகமாக்க, எதை வியாதி மாத்திரம் இல்லை, எந்த காரியமா இருந்தாலும் அதை செய்ய அவரால் முடியும். 3வது, அதை செய்கிற வரைக்கும் அவரை என்ன செய்ய மாட்டோம் சொல்லுங்க, விட்டு விலக மாட்டோம்னு சொல்லி விடாப்படியா ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் சீக்கிரத்துல எல்லா காரியத்தையும் செய்வார். கரங்களை வைத்து எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் செஞ்சு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. நாங்கள் அரங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவ ஜனங்கள் வியாதியாய் இருப்பது, பலவீனத்தோடு இருப்பது, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சித்தம் அல்லப்பா. சுகமாய் இருப்பதே உம்முடைய சித்தம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே, நாங்கள் செழித்திருப்பது உம்முடைய சித்தம். தேவனுடைய பிரகாரங்களில் அவர்கள் செழித்திருப்பார்கள் சொன்ன உம்முடைய வார்த்தைப்படி, கர்த்தரை நம்புகிறோனோ செழிப்பான் சொன்ன வார்த்தைப்படி சுகமாயிருப்பது உம்முடைய சித்தம் என்பதை அறிந்து ஆண்டவரே, நாங்கள் வியாதிக்கு எதிர்த்து நிற்க, எங்களுக்கு விரோதமாக போராடுகிற சத்துருவின் கிரியைகளுக்கு எதிர்த்து நின்று எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீர். 2வது, ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைப்படி எதையும் செய்ய உம்மாலே ஆகும். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்ற மாறாத ஒரு விசுவாசத்தை எங்கள் இருதயத்திலே கர்த்தர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், குணமாக்க வல்லவர். அந்த கர்த்தர் அற்புதத்தை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். 3வது, ஆண்டவரை கர்த்தர் அதை செய்து முடிக்கிற வரைக்கும், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் விடாப்புடியாக
உடைய பரிசுத்த பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. வந்த யாவர், இந்த சத்தத்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் அப்படியா ஒவ்வொரு குடும்பத்துல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவதற்கு, சௌக்கியத்தை ஆரோக்கியம் வர பண்ணி குணமாக்குவேன்னு சொன்ன வார்த்தைப்படி கர்த்தர் குணமாக்குவதற்காக நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய நம்முடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.